அனைவருக்கும் வணக்கம். டாடா ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 20 மண்டே திங்கட்கிழமை மண்டே இரவு 7:30 மணிக்கு நடக்கக்கூடிய வான்கடே ஸ்டேடியம் மும்பை ராயல் சேலஞ்சர் பெங்களூருக்கும் மும்பைக்குமான போட்டி. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மும்பை ஜெயிச்ச ஒரே மேட்ச் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் வான்கடே ஸ்டேடியம்ல தான். அப்படி இருக்கும் பொழுது ராயல் சேலஞ்சர் பெங்களூர் ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. லாஸ்ட் 3வது மேட்ச் தோத்துருக்காங்க. மும்பை இந்த கிரவுண்ட்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டுமே ஒரு டஃப் பேட்டிலா இருக்கும். இதுல ஒரு ஓவர்வியூ, ஒரு சம்மரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலிப் சால்ட், விராட் கோலி, ரஜித் படிதர், இந்த 3 பிளேயர் தான். இந்த 3 பிளேயர் அடிக்கலன்னா ஆர்சிபி. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித், ரிகல்டன், வில்ஜாக்ஸ், ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமந்தீர், ஏகப்பட்ட பேர் பேட்டிங்ல செம டெப்தா இருக்காங்க மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்படி டீம் போகும், இந்த கிரவுண்ட்ல எப்படிலாம் நடந்திருக்கு, 2024 ஸ்கோர் கார்டு எப்படி இருக்கு, 2025 ஸ்கோர் கார்டு எப்படி இருக்கு, அதை வச்சு நம்ம எப்படி டீம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம டீட்டெயிலா தெளிவா பார்க்கலாம். சினேரியோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மேட்ச் வந்து ஈஸியா டீம் கிரியேட் பண்ணலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், பேட்டிங் நன்றாகவே இருக்கும். ரெண்டாவது பேட் பண்றவங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதுதான் வான்கடே ஸ்டேடியம் 2025லயும் அதுதான் நடந்தது. ஸோ பேட்டிங்க்கு நல்லா ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட். ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 27-27, 35-29, அபோவ் 190 ரன்களுக்கு 29 இன்னிங்ஸ், 170-189 35 இன்னிங்ஸ், 151-169 27 இன்னிங்ஸ், அண்ட் பிலோ 150 27 இன்னிங்ஸ். எல்லா விஷயத்திலயும் நடந்திருக்கு. இப்போ 2025ல இந்த பேட்டர்ன்ல தான் ஸ்கோர் வந்திருக்கு. பிலோ 150 தான் வந்திருக்கு. அந்த ஸ்கோர் கார்டையும் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். டோட்டலா 118 மேட்ச். பேட்டிங் ஃபர்ஸ்ட் 54, பேட்டிங் செகண்ட் 64. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஸ்லைட்லி சேம் தான். ஆவரேஜ் ஸ்கோர் 172, 180, ஹையஸ்ட் ஸ்கோர் 235, லோயஸ்ட் ஸ்கோர் 67 ரன்களுக்கு ஆல் அவுட். அண்ட் ஃபாஸ்ட் நிறைய விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு கம்மியான விக்கெட்டும் வரும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் 67க்கு 10 ரன் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. 17 ஏப்ரல் 2024 பாருங்க, 214க்கு 6, 196க்கு 6. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் 200 அண்ட் மும்பை இந்தியன்ஸ் 196. இதில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்பின் எல்லாமே 3 விக்கெட் வந்திருக்கு. அதே மாதிரி சன்ரைசர் ஹைதராபாத் 173க்கு 8, மும்பை இந்தியன்ஸ் 174க்கு 3. ஸோ ரெண்டாவது பேட் பண்றவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு இது இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் 3 விக்கெட் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் 5 விக்கெட். 3 மே 2024 169க்கு 10 அண்ட் மும்பை இந்தியன்ஸ் 145க்கு 10, 18.5 ஓவர். இங்க ஃபாஸ்ட் 8 விக்கெட், இங்க ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் 6 விக்கெட், ஸ்பின்னு இங்க 4 விக்கெட். 14 மே 2024 206க்கு 4, சென்னை சூப்பர் கிங் ஃபாஸ்ட் 3, ஸ்பின்னு 1, மும்பை இந்தியன்ஸ் 186க்கு 6, ஃபாஸ்ட் 6 விக்கெட். ஸோ ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் 6 விக்கெட் 3 விக்கெட் நடந்திருக்கு. இப்போ நடந்த மேட்ச் பார்ப்போம். 2025 116 ரன்களுக்கு ஆல் அவுட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், 16.2 ஓவர், 116க்கு ஆல் அவுட். சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரஷல், இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் எல்லாமே பாருங்க. இதுல ரோஹித் சர்மா அட் ரியன் ரிகல்டன், வில்ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், இதுல வந்து ரியன் ரிகல்டன் 62 ரன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை நல்லா இது பண்ணிக்கோங்க. சூரியகுமார் யாதவ் 9 பாலுக்கு 2 6, 3 4, 27 ரன் அடிச்சிருக்காரு, நாட் அவுட். வில்ஜாக்ஸ் ஒரு 16 ரன் அண்ட் ரோஹித் சர்மா ஒரு 13 ரன். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, நமந்தீர், மிச்சல் சாண்டனர், தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட், அஸ்வினி குமார், விக்னேஷ் புத்தூர். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அஸ்வினி குமார் ஒரு 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. வான்கடே ஸ்டேடியம்ல செமையா போட்டிருப்பாரு. அதே மாதிரி அடுத்தது தீபக் சகர் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. மீதி எல்லாருமே ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ போலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6. ஏன்னா இங்க 2 விக்கெட் தான் விழுந்திருக்கு. இந்த 2 விக்கெட்டும் விழுந்தது பார்த்தீங்கன்னா யாருதுன்னு பாருங்க, ஆண்ட்ரூ ரஷல். வேற யாருமே மெயின் பவுலர்ஸ் கிடையாது. ஸோ ஆண்ட்ரூ ரஷல் மட்டும்தான் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அப்போ போலிங் யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த போலிங் யூனிட் அப்படியே எல்லா பவுலர்ஸுமே வராங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர், ஆண்ட்ரூ ரஷல் ஒரு ஆல்ரவுண்டர். இப்படிதான் இந்த டீம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. மீதி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 பவுலர்ஸ், 2 ஆல்ரவுண்டர்ஸ்.
பேட்ஸ்மேன்ஸ். இப்படி தான் வந்து டீம்ஸ் இருக்கு. ஓவராலாக 33 மேட்ச் நடந்திருக்கு. இதில் வந்து மும்பை இந்தியன்ஸ் 19 அண்ட் ஆர்சிபி 14 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. இதில் ரோஹித் சர்மா ஒரு இம்பாக்ட் பிளேயராக இருப்பார், சில டைம் உள்ள வர்றாரு. ரியான் ரிக்கல்டன், திலக் வர்மா, ஸ்கை, நமன்தீர், ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாண்டனர், தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட், அஸ்வினி குமார் அண்ட் விக்னேஷ் புத்தூர். இதில் நம்ம யார் யாரை எப்படி எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் ஒரு செகண்ட் பேட் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பிளேயர் எடுத்துடணும். இதே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா சூரியகுமார் யாதவ் இம்பாக்ட், நமன்தீர் இம்பாக்ட், ஹர்திக் பாண்டியா இம்பாக்ட், ரெக்கல்டன் ஒரு இம்பாக்ட், இந்த 4 பிளேயர் எடுத்துடலாம். ராயல் சேலஞ்சர் பெங்களூர் பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் அண்ட் விராட் கோலி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா எடுக்கலாம், செகண்ட் பேட்டிங்னா கோலியை மட்டும் எடுக்கலாம். படிகல் லாஸ்ட் மேட்ச் நல்ல ஃபார்முக்கு வந்தார். ரஜித் படிதர் அவர் இன்னும் ஸ்டார்டிங்லேயே அவுட் ஆனார், நிறைய கேச்சஸ்லாம் மிஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 50 அடித்தார். லியாம் லிவிங்ஸ்டன், குருணால் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா எல்லா மேட்ச்லையுமே ட்ரீம் டீமில் வர்றாரு. டிம் டேவிட் லாஸ்ட் ஒரு மேட்ச் அடித்தார். அண்ட் புவி, ஏசில்வுட் அண்ட் எஸ் தயால் ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுப்பாரு இந்த மேட்ச்ல. எஸ் தயால் மெயின் பிக்காக இருப்பார். விராட் கோலி செகண்ட் இன்னிங்ஸ், பிலிப் சால்ட், விராட் கோலி ரெண்டாவது பேட்டிங், ஆர்சிபி ரெண்டாவது பேட்டிங்னா இந்த 2 பிளேயருமே ஃபர்ஸ்ட் பிளேயராக இருப்பாங்க. இவங்களே மேட்சை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா இந்த 5 பிளேயர்ல இருந்து கண்டிப்பாக 2 பிளேயர் தான் உள்ளே வருவாங்க. அப்படி 2 பிளேயர் பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட்டும் ரஜித் படிதரும் உள்ளே வரலாம். பிலிப் சால்ட்டும் லியம் லிவிங்ஸ்டனும் உள்ளே வரலாம். இதில் டிஃபால்ட் பிக் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா டபுள் ஆப்ஷன் உள்ள பிளேயர். விக்னேஷ் புத்தூர் அருமையாக போடுறாரு. ரிக்கல்டன் கேட்ச், ஸ்டம்பிங் அண்ட் இந்த வான்கடே ஸ்டேடியம்ல அவருடைய 60 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால இந்த 3 பேர் டிஃபால்ட் பிக். அதே மாதிரி ஏசில்வுட், லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா அண்ட் லிவிங்ஸ்டன் இந்த கிரவுண்டுக்கு ஆப்டா இருப்பாங்க. ஏசில்வுட்டும் அதே மாதிரி இருப்பாரு. கேப்டன் பிக் பார்த்தீங்கன்னா ரிக்கல்டன் அண்ட் விராட் கோலி கேப்டன் பிக்ஸா, என்னுடைய பர்சனல் பிக்ஸா இவங்க இருக்காங்க. இது அன்எக்ஸ்பெக்டட் ட்ரீம் டீம் பாருங்க. நிதிஷ் ராணா, அசரங்கா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆல்ரவுண்டர் கேட்டகரி. அண்ட் பேட்டிங் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 2 பேர். தோனிலாம் அன்எக்ஸ்பெக்டடு, மீதி எல்லாமே இப்படி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த மேட்ச் பாருங்க, 1048 பாயிண்ட் பெங்களூர் விளையாடின மேட்ச். பிலிப் சால்ட் 190 பாயிண்ட்ஸ் அண்ட் ரஜித் படிதர் 151 பாயிண்ட்ஸ். லியாம் லிவிங்ஸ்டன், தேவ்தத் படிக்கல், ஜாஸ் ஏசில்வுட் அண்ட் எஸ் தயால் ஒரு இம்பாக்ட் பிளேயராக இருப்பார். ஸோ இங்கே வந்து விராட் கோலி வரல. ஸோ அதை வந்து நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. விராட் கோலி இல்லை. அப்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா சால்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு கூட விராட் கோலியை போடலாம். செகண்ட் பேட்டிங்னா 2 பிளேயருமே போடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்ப்போம், கேப்டன், கீப்பர் அண்ட் போலிங் வைஸ் கேப்டன். இங்கே வந்து பேட்ஸ்மேன், கேப்டன் வந்து போலர் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து பேட்ஸ்மேன். இங்கே வந்து கீப்பர் வந்து கேப்டன், வைஸ் கேப்டன் வந்து போலர். அடுத்தது நம்ம பார்ப்போம், மும்பை இந்தியன்ஸ் பாருங்க. ரெக்கல்டன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், வில் ஜாக்ஸ், விக்னேஷ் புத்தூர், தீபக் சகார். இந்த விக்னேஷ் புத்தூருங்கிறவர் ஒரு டிஃபால்ட் பிக்காகவே இருக்காரு. இவர் வந்து மஸ்ட் பிக்காக நம்ம வந்து மும்பை ஆர்சிபி மேட்ச்ல இவங்க வந்து கண்டிப்பாக கம்பல்சரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது பாருங்க, பிலிப் சால்ட், ஜிதேஷ் சர்மா, விராட் கோலி, படிதர், ஏசில்வுட், ஆர் சலாம் அண்ட் சுயேஷ் சர்மா இந்த 3 பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாண்டர், நமன்தீர். ஸோ இது எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பாருங்க 1 2 3 4 5 6 7 8 பிளேயர் வந்து ஆர்சிபியில் உள்ள வந்திருக்காங்க. 8 பிளேயர் உள்ள வந்திருக்காங்க ஆர்சிபியில். மும்பை பாருங்க 1 2 3 4 5 5 பிளேயர் மும்பையில் உள்ள வந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே எங்கேயாவது பார்க்கணும். இங்கே பாருங்க 1 2 3 4 5 6 6 பிளேயர் வந்து மும்பையில் உள்ள வந்திருக்காங்க. இங்கே பாருங்க 1 2 3 4 5 6 6 பிளேயர் வந்து ஆர்சிபி டீம் உள்ள வந்திருக்காங்க. ட்ரீம் டீமை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி 6 பிளேயர் வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மும்பை வந்து 6 பிளேயர் வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8 பிளேயர் வந்து ஆர்சிபி வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மும்பை 5 தடவை வந்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 6:5 5:6
அந்த ரேஷியோவில் நம்ம டீம்ஸ் வந்து போடலாம். ஒரே ஒரு டீம் வந்து இந்த மாதிரி நம்ம போடலாம். இந்த மாதிரி மும்பை வந்து கொலாப்ஸ் ஆகுமா இல்லை பெங்களூர் கொலாப்ஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஹோம் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மும்பை ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப்பில் வெறித்தனமாக இருக்கும். ரஜித் படித்தர் வெறித்தனமாக இருக்குமா அப்படின்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்டராக இருக்காது. வெறித்தனமாக ஆடக்கூடிய பேர் விராட் கோலி மட்டும் வெறித்தனமாக ஆடுவார். மற்றபடி மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ஜெயிச்சாதான் பிளே ஆஃப்குள்ளே போக முடியும். இந்த மேட்சும் தோத்தாங்கன்னா பிளே ஆஃப்குள்ளே போக முடியாது. பாயிண்ட்ஸ் டேபிளில் லாஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மஸ்ட் வின் மேட்சாக இருப்பாங்க. அதுவும் ஹர்திக் பாண்டியாவிலேருந்து நல்ல நாக்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அதே தான் சூரியகுமார் யாதவ். ஹர்திக் பாண்டியா இல்லைனா சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன் பண்ணுவார். ஸோ அவர் இந்த 2 பிளேயருக்கும் மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். திலக் வர்மா லாஸ்ட் மேட்ச் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை, அதனால அந்த மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணுவார். இந்த 3 பிளேயர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. அதோட ரிக்கல்டனையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரிக்கல்டன் எடுத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மாவையும் எடுத்துக்கோங்க. எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஏசிஎல் விட்டு ஓவரில் பார்த்து ஆடணும். பார்த்து ஆடிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.